கோதைக்கு எவ்வாறு ஆண்டாள் என பெயர் வந்தது? வாங்க கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். பெரியாழ்வார் எனும் அந்தணர் பெருமாளுக்கு மலர்களை கொய்து பூ மாலையாக சாற்றுவதையே கடமையாக கொண்டவர். அவருக்கு குழந்தைகள் இல்லை. ஒரு நாள் துளசி மாடத்திற்கு கீழ் ஒரு குழந்தையை கண்டெடுத்தார். அக்குழந்தைக்கு கோதை என பெயரிட்டு வளர்த்து வந்தார். சிறு வயதிலிருந்தே கண்ணன் மீதிருந்த அளவற்ற அன்பு காரணமாக தன்னை கண்ணனின் மணப்பெண்ணாக நினைத்து பாவனை செய்து வந்தாள் கோதை. இறைவனுக்கு அணிவிப்பதற்காக தொடுத்து வைத்திருந்த மாலையை ஒவ்வொரு நாளும் அணிந்து கண்ணனுக்கு ஏற்றவளாகத்தான் இருக்கிறோமா என்று பார்த்து கொள்வாள். இதை அறிந்து கொண்ட பெரியாழ்வார் கோதையை கடிந்து கொண்டு வேறு மாலையை தொடுத்து சென்றார். அன்றைய இரவே பெரியாழ்வார் கனவில் இறைவன் தோன்றி கோதை சூடிய மாலையே சூட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சூடிக் கொடுத்த சுடற்கொடியாய் நின்றாள் கோதை. இப்படி இறைவனையே ஆண்டவள் என்ற பொருளில்தான் ஆண்டாள் என போற்றப்படுகிறாள்.